அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக்கொண்டு போராட்டம் நடத்தினார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து தன்னைத்தானே 6 முறை சாட்டையால் அடித்துக் கொள்ளப் போவதாக அண்ணாமலை அறிவித்தார். அதற்கேற்ப கோவை காளப்பட்டி சாலையில் உள்ள அவரது வீட்டின் முன்பு சாட்டையால் தன்னைத்தானே 8 முறை அடித்துக் கொண்டார். அப்போது அவரது ஆதரவாளர்கள் ஓடி வந்து அண்ணாமலையை தடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சாட்டையால் தன்னைத்தானே அடித்துக் கொண்டதற்கான காரணங்களையும் பகிர்ந்து கொண்டார். உடலை வருத்துவது என்பது நம்முடைய பாரம்பரியத்தில், தமிழ் மரபுல, இந்த மண்ணில் அது ஒரு சாதாரண நிகழ்வு தான். விரதம் இருப்பதிலிருந்து எல்லாமே. முருகபெருமானுக்கு 6 சாட்டையடி என்பது அது எனக்கு நானே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சாட்டையடி என்று சொல்வதை விட சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய அவலங்கள் எல்லோருக்கும் சேர்த்து தான் அந்த சாட்டையடி எனக்கு அடிச்சுக்கிட்டேங்க நான். ஆனால் வருகின்ற காலத்தில் இது ஏதோ மறுபடியும் திமுக மேல வெறுப்போ அல்லது இங்க இருக்கக்கூடிய ஒரு தனி மனித வெறுப்போ கிடையாது. இந்த ஆட்சி போகணுங்கண்ணா. ரொம்ப தவறு பண்றாங்க. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை தான் காலணி அணிய போவதில்லை என அண்ணாமலை மீண்டும் கூறியுள்ளார். அண்ணாமலையின் போராட்டம் கேலி கூத்தானது என விமர்சித்த திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி ஜோசியரின் பேச்சை கேட்டு பரிகாரம் செய்திருப்பார் என்றும் விமர்சித்துள்ளார். பகுத்தறிவுக்கு உகாத ஒரு போராட்டம். எந்த அரசியல் தலைவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது காட்டுமிராண்டித்தனம். பெரியார் பாணியில் சொல்றேன்னா ஒரு காட்டுமிராண்டித்தனம். இது யாரோ ஜோசியர் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணாமலைக்கு இந்த மாதிரி ஒரு சாட்டை அடி அடிச்சு நீங்க இது பண்ணீங்களா, தவறு இருந்தீங்களா, உங்களுக்கு பதவி, எனக்கு பதவி இல்லாமல் இருக்கிறார் அவர். அதனால மற்றவங்களுக்கெல்லாம் எலெக்ஷன் தோத்தவங்க தமிழிசைக்கெல்லாம் கவர்னர் பதவி கொடுத்தாங்க, சிபி ராதாகிருஷ்ணன் கவர்னர் பதவி கொடுத்தாங்க. நீங்கள் இவ்வளவு பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்கலையே. இதுதான் உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு. அதை போக்கணும்னா இது பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பரிகாரத்தை செய்வதற்கு தான் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். போராட்டம் என்ற பெயரில் சாட்டையை எடுத்து அடிப்பது அண்ணாமலை சுய விளம்பரத்தை விரும்புகிறார் என்பதற்கான அர்த்தம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். பொதுவாக வெப்ப காலம்னு இருக்கு. ஏப்ரல், மே, இந்த ஜூன் மாதம் கடுமையான வெப்பமாக இருக்கும். அந்த வெப்ப காலத்தில் சில பேர் பாதிக்கப்பட்டு போயிடுவாங்க. என்ன செய்யணும்னு அவங்களுக்கே தெரியாது. அதாவது அது உடல் ரீதியான பாதிப்பு. அது அப்போ அதை சிகிச்சை அளிப்பதற்கு புகழ்வாய்ந்த சிறப்பு மருத்துவமனை இந்த சென்னையில் இருக்குது. ஆனால் இந்த டிசம்பர் மாதங்கிறது மழைக்காலம், குளிர்காலம். இந்த குளிர்காலத்தில் அப்படிப்பட்ட பாதிப்பு வராது. அண்ணாமலைக்கு அந்த பாதிப்பு வந்திருக்குது. ஒருவேளை லண்டனுக்கு போய் படித்ததுனால அந்த பாதிப்பு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை காலணி அணிய போவதில்லை என அண்ணாமலை கூறிய நிலையில் அவர் வாழ்நாள் முழுவதும் காலணி அணியப் போவதில்லை என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதிலளித்துள்ளார். திமுக ஆட்சியிலிருந்து போற வரைக்கும் வெறுங்கால் என்ன வேணுமோ பண்ணி, இன்னி செருப்பு போடுறது கிடையாது. திமுக ஆட்சியிலிருந்து வெளியே போற வரைக்கும் வெறுங்கால் தான். இன்னி பார்த்துக்கலாம், வாங்க நிரந்தரமா போட முடியாது. அப்படி ஒரு சபதம் ஏற்றிருந்தால் அவர் வாழ்நாள் முழுவதும் செருப்பு இல்லாமலோ ஷூ இல்லாமல் தான் நடக்க வேண்டிய நிலை வரும். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் அரசு கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று பல்வேறு அரசியல் கட்சியினரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 300க்கும் மேற்பட்டோர் கல்லூரி வளாகத்தில் நின்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள மன்னர் சரபோஜி அரசு கலைக்கல்லூரி மாணவர்களும் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 500க்கும் மேற்பட்டோர் கல்லூரி வளாகத்தின் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
தொடர்ந்து திமுக அரசாங்கம். இதனிடையே கடலூர் தேவனாம்பட்டினம் அரசு பெரியார் கலைக்கல்லூரி மாணவர்கள் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதை கண்டித்து கல்லூரி வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நந்தனம் கலைக்கல்லூரி வளாகத்தில் இந்திய மாணவர் சங்க அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.